ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 21வது வசனம். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய கரத்தினுடைய வல்லமை காண்பிக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் பராக்கிரமுள்ள கரம் என்று சொல்லி, அந்த பராக்கிரமம் நிறைந்த கரம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. நம்முடைய வாழ்வினுடைய தேவைகள் அனைத்தையுமே சந்திக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிற பொழுது பாருங்க, தினந்தோறும் மன்னாவை சாப்பிட்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மன்னா என்கிற உணவை கொடுத்தார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை கொடுத்தார். இதையெல்லாம் சாப்பிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு நாளாக இந்த உணவு அவர்களுக்கு அழுத்து போய்விட்டது, சலித்து போய்விட்டது. அதனால அவங்க அழுதார்களாம். எங்களுக்கு இறைச்சி இல்லையே என்று சொல்லி அழுதார்களாம். தேவ சமூகத்திலே அழுதார்கள். கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார். மோசே கூட பாருங்க, தேவனிடத்திலே ரொம்ப சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய பாரத்தை நான் ஒருவனால் எப்படி தாங்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். முறையிட்டவுடன் ஆண்டவர் சொன்னாரு, இவங்க இறைச்சி சாப்பிடுவார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, அல்லது 5 நாள் 10 நாளோ 20 நாளோ அல்ல, 1 மாதம் வரைக்கும் நிறைவாய் சாப்பிடுவார்கள். எப்படி சாப்பிடுவாங்க தெரியுங்களா? மூக்காலை வருகிற அளவுக்கு, தெவிட்டி போகிற அளவுக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இதை கேட்ட உடனே மோசையால நம்ப முடியல. மோசை என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, இவங்களுக்கு ஏராளமான ஆடு மாடுகளை அடித்தால் போதுமா? சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மச்சங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தா கூட போதுமா என்று கேட்கிறார். என்னோடு கூட இருக்கிற காலாட்கள், ஆண் பிள்ளைகள் மாத்திரம், ஆண் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அது 6 லட்சமாக இருந்தா என்ன, அல்லது 60 லட்சமாக இருந்தா என்ன, இல்லை அல்லது ஒருவேளை 60 கோடியாக இருந்தா என்ன, எவ்வளவு திரளான கூட்டமான ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருக்கும் உணவு கொடுப்பதற்கு ஆண்டவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கரங்கள் மகா பெரிய கரங்கள், உன்னதமான கரங்கள், வல்லமையுள்ள கரங்கள். அந்த கரங்களை நோக்கி நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை சம்பூர்ணமாய் தருவார். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு காற்று, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காற்று தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்டது. அந்த காற்று ஏராளமான காடைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் பாருங்க 1 நாள் பிரயாண தூரம் போட்டதாம். இந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம் அப்படின்னு சொல்லி ஏராளமான காடுகளை 2 முழ அளவுக்கு போட்டதாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கேட்டாங்க, கர்த்தர் உணவை கொடுத்தார். இவங்களால நம்பவே முடியல, இவ்வளவு ஜனங்களுக்கு தேவையான அந்த இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கரம் குறுகின வாயால இல்லை, அது மகா பெரிய கரங்களாக இருக்கிறது. அது ஆண்டவர் சொன்னார், அவருடைய கரங்கள் குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி கேட்டார். அவர்கள் கேட்கிறதற்கு மேலாக, நினைத்து பார்க்கிறதற்கு மேலாக, யோசித்து பார்க்கிறதற்கு மேலாக, சிந்தித்து பார்ப்பதற்கு மேலாக மகா பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. கொஞ்சமாய் எடுத்தவன் 10 ஓமர் அளவு எடுத்தானாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒவ்வொருத்தரும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்தாங்க. அப்படியாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய தேவைகள் அனைத்தையுமே கர்த்தர் பரிபூர்ணமாய் சந்தித்தார். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தித்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் நிறைவாக தருகிறார். நினைத்து பார்ப்பதற்கு மேலாக, யோசித்து பார்ப்பதற்கு மேலாக தருகிறார். நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. இந்த வருஷத்திலே காண்பீர்கள். நீங்கள் நன்மையை தேடி அலைந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அங்கே நன்மை கிடைத்து விடாதா, இங்கே கிடைத்து விடாதா என்று சொல்லி நீங்கள் பல இடங்களுக்கு அலைந்து கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் நோக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், நன்மைகள் உங்க வாழ்வை தேடி வரும், உங்க வீட்டை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு
கர்த்தர் இந்த வருஷத்திலே நீங்க நன்மையினால் நிரப்பப்படுவதை காண்பீர்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை பெற்றுத் தரும்படியாய் செயல்பட போகிறார். அவருடைய கரம் செயல்பட போகிறது. கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. அதால ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷத்திலே தானே கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுகிற தேவன். அந்த இடத்திலே அவர்கள் சாப்பிட்டார்கள். கொஞ்சமாய் எடுத்தவன் 10 ஓமர் அளவு எடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்தாங்களாம். பகல் முழுவதும் எடுத்தார்கள், ராம் முழுவதும் எடுத்தார்கள், அடுத்த நாளும் எடுத்தார்கள். அவங்க எத்தனை நாள் தேவைப்படுதோ அத்தனை நாளும் எடுத்தாங்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஒவ்வொருவரும் எவ்வளவு தேவையோ அவர்கள் தேவைக்கும் அதிகமாகவே எடுத்துக்கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை தேடி நன்மைகள் வருகிறது இந்த வருஷத்திலே காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த வருஷத்திலே நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது நீங்கள் காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நட்சம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய கரங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கரத்தில் இருந்து ஒரு அற்புதம் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நினைப்பதற்கு மேலாக, யோசிப்பதற்கு மேலாக, சிந்திப்பதற்கு மேலாக அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வை ஏராளமான நன்மைகளை நான் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.